எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர் ஒருத்தனுடைய தோட்டத்துக்கு போயிருந்தோம். அவங்க வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறாங்க. கார்த்திகை பட்டத்தில் வந்து கடலையும் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பந்தல் காய்கறிகளும் போட்டிருக்கிறாங்க. நாங்கள் போகும்போது தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பக்கெட்டில் ஒரு சின்ன மூடி அளவு பஞ்சகாவியாவும் மீன் அமிலமும் கலந்து விட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ இதை விடணும்னு கேட்டோம். ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 3லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் நம்ம வாங்கி இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு பக்கெட்டுக்கு ஒரு மூடி கலந்து நம்ம இந்த மாதிரி பாய்ச்சினோன்னா நல்ல காய்ப்பு திறன் நல்லாயிருக்கும், பூ நல்லா பூக்கும், மண்ணுக்கு ரொம்ப நல்லா வளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் செக்கில் ஆட்டுற எண்ணெயை சாப்பிட்டாலே அது வந்து ஆர்கானிக் அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து இயற்கை முறையில் விளைவிச்சதை நம்ம எடுத்து அதை வந்து நம்ம செக்கில் ஆட்டி சாப்பிட்டா தான் அது ஆர்கானிக் ஆயிலு. அடி உரம்லாம் என்ன போடுறீங்கன்னு கேட்டோம். அவங்க வந்து பலதானிய விதைப்பு முறையை விதைச்சி 45 நாள் பூ எடுக்கும்போது அதை மடக்கி உழுது அதுக்கப்புறமா சிறுதானியம் கம்பு, சோளம், தெனை, சாமை இதெல்லாம் விதைச்சி தானியத்தை அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் மடக்கி உழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கார்த்திகை பட்டத்தில் கடலை போட்டிருக்கோன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி அவங்க 2 மெத்தடில் கடலை போட்டிருக்காங்க. ரிஜஸ் அண்ட் ஃபரோவும் பாத்தி மெத்தட்லேயும். கேட்டதுக்கு எதில் அதிகமாக விளையுதுன்னு நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம். நாங்கள் விவசாயி எப்பயுமே விஞ்ஞானி தான். வளர்க விவசாயம்.